வெல்கம் டு சிம்பிளி குப்பு. இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் பெப்பர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 200 கிராம்ஸ் மஷ்ரூமை நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி அதில் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை ஸ்மெல் போனதும் ஒரு பெரிய தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததும் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேணும்னா கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். நான் பெப்பர் மசாலான்றதுனால கடைசியாக பெப்பர் மட்டும் சேர்த்துப்பேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது சப்பாத்தி, பூரி எதுக்குனாலும் செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம்ஸையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். மஷ்ரூம் ஏற்கனவே தண்ணி விடும். ஸோ நான் இப்போ 1 கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் எக்ஸ்ட்ராவாக. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொதித்து வரட்டும். கொதித்ததும் கொஞ்சம் திக்காகிடும். இந்த மாதிரி திக்கானதும் 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எப்படி அழகாக ரெடி ஆயிடுச்சுன்னு. இப்போ கடைசியாக மல்லி இலையை தூவி இறக்கிட வேண்டியதான். செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.